13 வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய அந்த பரிசுத்த நாளை எப்படி மகிமையா என்னன்னு அவர் விரும்புகிறார். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு நல்ல சுப காரியங்களை இன்னைக்கு தான் செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அன்னைக்கு தான் ஃப்ரீ. அன்னைக்கு பாருங்க அவங்க எல்லாம் சுயநலத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு பாரு, ரொம்ப துக்கமா இருக்குங்க. அவங்களுடைய எல்லா நல்ல விசேஷ நிகழ்ச்சிகள், ஸ்தோத்திரம் எல்லாம் அவங்களுடைய வீட்டு நல்ல காரியங்கள் எல்லாம் சண்டே தான். அன்னைக்கு தான் எல்லாரும் வருவாங்க, லீவு. அப்போ மகிமையின் நாள் நம்ம நினைக்கலையே. கவனிங்க, யார் ஒருவர்கள் இந்த நாளை மகிமையினாலாய் எண்ணுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் கை கொள்ளணும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் போகணும். கர்த்தருடைய நாளை நான் மகிமையினாலாய் எண்ணுவேன். ஆமென். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சண்டேடா இன்னைக்கு அப்படிமா, ஞாயிற்றுக்கிழமை எங்க ஓடுற அப்படிமா. இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது, பேசக்கூடாது, தேவையில்லாது. அவ்வளோ பசிக்கும், எல்லாம் தாங்கிக்கணும், சகிச்சுக்கணும். இப்படி எண்ணுவாயானால் உன்னதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்பொழுது மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை. இந்த வசனத்தை அப்படியே போடுங்க. என் இஷ்டப்படி நான் நடப்பேன், என் காலை நான் இஷ்டப்படி நான் ஓடுவேன், இஷ்டப்படி நான் எல்லாம் செய்வேன், இஷ்டப்படி பேசுவேன். அந்த வசனத்தை அப்படியே மாற்றினீங்கன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லாக துக்கம்தான். 14ஆம் வசனம் பாருங்க. இதை கை கொண்டா மகிழ்ச்சி, ஏன் துக்கம்? அந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணுறது, இஷ்டத்துக்கு நடக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது, தோன்றதெல்லாம் செய்கிறது, எல்லா அந்த நிகழ்ச்சியிலும் போய் பங்கெடுக்கிறது, துக்கம்தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியின் உயர்ந்த இடமா, ஏன் இன்னும் ஒரு செழிப்பு வரல? எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்கலை, உயர்ந்த இடம் வரல. காரணம் என்ன? ஓய்வுனால அசட்டை பண்ணுறது. அன்னைக்கு தான் ஸ்தோத்திரம் பிக்னிக் போகிறது. அந்த நாள் அப்படி ஒரு விசேஷமாக அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணி பாருங்க, ஃபுல்லாக துக்கம் துக்கம் துக்கம். ஆமீன். செலவு கையில் நிற்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் புலம்பல், வறட்சி, வியாதி, போராட்டம். அதனால என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேவனுடைய நாளை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா. உபவாசத்தை இருந்தார்கள், வெளிப்பிரகாரமான பயங்கர உபவாசம். ஆனால் உள்ளான மனிதனில் பார்த்தீங்கன்னா அந்த யூத குலம் அவனை அடிமையாக நினைச்சிருந்தாங்க. எரேமியாவை எழுந்து சொல்றாரு, இப்படி செய்யாதீங்கப்பா, உங்கள் சகோதரனை அடிமையாக நினைக்காத அப்படிங்கிறார். கவனிங்க, நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் எங்கள் வீட்டில் எந்த அடிமையும் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இது எப்படி ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு இது பிரயோகம்? சக விசுவாசிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக நினைக்கவே கூடாது, அவங்களை அடிமையாக நினைக்கவே கூடாது. நம்மிலும் அவர்களை உயர்ந்தவர்களாக நினைக்கணும். அல்லேலூயா. எரேமியா 34 வாசிக்கலாம், 9, 10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கையை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரன் தன் வேலைக்காரி இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து, அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்ச நாள்லே திருப்பியும் கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். இவங்க அனுப்பி விட்டாங்க. நம்ம வாசம் பார்த்தீங்களா, நுகத்தடிகளை அந்த நெகிழ்கிறது. ஸ்தோத்திரம். வேற என்னெல்லாம் வாஸ்தவம்? அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 58
பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்டவனை சிறுமியான சேர்த்துக் கொள்வது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நெருக்கப்பட்டு விடுதலை ஆக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இதை எரேமியாவின் நாட்களில் கொஞ்ச நாள் செஞ்சாங்க, அனுப்பிவிட்டாங்க. மீண்டும் 11ஆம் வசனம் சொல்லுது, ஆள் மாறாட்டம் பண்ணி மீண்டும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வீட்டிலே வேலைக்காரர்களாக அடிமைப்படுத்தி கொண்டார்கள். பார்த்தீங்களா? உடனே கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கொஞ்ச நாட்கள்ல ஆண்டவர் இப்போ ரொம்ப கோபப்படுறாருங்க. நல்ல கவனிங்க. விசேஷமாக நீங்களும் நானும் நம்ம இருதயத்தில் கூட விதவைக்கு விரோதமாக, திக்கற்றவனுக்கு விரோதமாக, ஸ்தோத்திரம், ஆமேன், அனாதைகளுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. ஆண்டவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். பெரிய துரோகம் அது. விதவைக்கு எதிராக பேசுவது, அவர்களுக்கு எதிராக காரியங்களை நடப்பிப்பது, திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், நலிந்தவர்கள், பெரிய பச்சை துரோகம் அது. உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் பிரமாணமாகவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். வாசிங்க, உபாகம புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் சொன்னது அப்படியே இருக்கும் பாருங்க. 27ஆம் அதிகாரம் 19. பரதேசி, திக்கற்றவன், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அல்லேலூயா. இப்போ எல்லா சாபத்தையும் நம்ம வாங்கி கட்டிடக்கூடாது. பரதேசியாக இருப்பாங்க, சிலர் திக்கற்றவங்களை வச்சுருப்பாங்க. ஏன் ஆண்டவர்? அவங்க ஆண்டவர் இஷ்டம். ஏற்ற நேரத்தில் அவங்களை உயர்த்துவார். அதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. பரதேசி இருப்பார்கள் நம்மை சுற்றி, திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், நலிந்தவர்கள். ஆமேன். யாரையும் நம்ம இழிவாக நடத்திடக்கூடாதுங்க. அவங்க மேலே கசந்து கொள்ளக்கூடாது. அவங்களை நம்ம ரொம்ப தரம் குறைவாக நினச்சிடக்கூடாது. கர்த்தர் அவர்கள் சார்பில் செயல்படுவார். அல்லேலூயா. இங்கே வேலைக்காரிகளை மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். அதன் விளைவு பாருங்க. எரேமியா 34 சொல்றாரு, ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இப்போ தானே நீங்கள் உடன்படிக்கை பண்ணீங்க, மீண்டும் உங்கள் ஜனத்தையே நீ வேலைக்காரியா வச்சிருக்கிறியே, நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு 3 நியாய தண்டனைகளை அனுப்புகிறார். எவ்வளோ ஆண்டவர் கோபப்படுறார். ஆக நம்மை விட பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருக்கலாம், படிப்பில் நலிவடைந்து இருக்கலாம். யாரையும் நம்ம தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது. இருதயத்தில் கூட அப்படி நினச்சிடக்கூடாது. நம்ம என்னவோ உயர் குலத்தோர் மாதிரியும் அவங்கெல்லாம் தாழ்ந்தது மாதிரி நினச்சிடவே கூடாதுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. விசேஷமாக விதவைகள், திக்கற்றவர்களை அப்படி நம்ம நடத்திடவே கூடாது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளை நம்ம விசாரிக்கணும். விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்களுக்கு கை கொடுக்கணும். உலகத்தால் கரைபடாமல் இருக்கணும். நாமும் கரைபற்றக்கூடாது. எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப ஞானத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொண்டால் தேவன் நம்மை துண்டித்து போட மாட்டார். அல்லேலூயா. ஏன் துண்டித்து போட்டார் அப்படின்னா, இவங்க வேலைக்காரிகளை அடிமைகளாக தங்களுடைய சுய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தினதில் பார்க்குறார் ஆண்டவர். எல்லாம் துண்டித்து போட்டாருங்க. இப்போ பக்தன் ஏசாயை கொண்டு சொல்றார், இப்போ திருப்பியும் நீங்கள் அந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், நுகத்தடிகளின் பிணையல்களை நீங்கள் நெகிழ்ந்து விடுங்கள், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குங்க, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி, அல்லேலூயா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. ஆமென். அப்போ சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கணும்னா நம்ம இருதயத்தில் சக விசுவாசிகளை, நமது உடன்பிறப்புகள், ஒருவேளை உங்கள் உடன்பிறப்பு கொஞ்சம் ரொம்ப ஏழையாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், அவங்களையும் நம்ம கை தூக்கி முடிஞ்ச வரை தூக்கி விடணும். அதுக்காக எல்லாத்தையும் போய் கொடுங்கன்னு சொல்லலை. நம்ம வசனத்தை தவறாக புரிஞ்சிடுறோம். இந்த வசனத்தை நம்ம உடனே ரொம்பவும் 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா அதான் ஞானத்தை கேட்கணும். சரியானவங்களுக்கு கரெக்டாக உதவி செய்யணும். போய் மாட்டிக்கவும் கூடாது, ஜாமீன் கையெழுத்தும் போட்டுறக்கூடாது. இதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கரைபடாத நாம் கரைபற்றக்கூடாது. அவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம கரைபற்றலாமா? விதவைக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கும் உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கை பாவத்தில் போயிடக்கூடாது.
அப்போ எவ்வளோ ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரயோகிக்கணும். ஸ்தோத்திரம். நாமும் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் பிறர் ஆசீர்வாதமாகவும் வாழணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தை கை கொள்றதுக்கு தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. சும்மா அப்படியே போய் எடுப்பில் போய் உதவி செஞ்சு மாட்டிக்க கூடாது. உதவி செய்கிறதில்ல நாம் 100% தேவ சித்தத்தை நாம் நாட வேண்டும். அல்லேலூயா. ஆமே. ரொம்ப யதார்த்தமாக இருந்துடக்கூடாது, அதிக பேதையாயிராது. இப்போ எவ்வளோ ஞானமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு, இது உமக்கு சித்தம் தானா சுவாமி, இந்த உதவி செய்கிற தேவ சித்தமா, ஸ்தோத்திரம் எல்லாம் கேட்டு நிதானத்தோடு முடிவெடுங்கள். கர்த்தர் நமது சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அக்கிரமத்தின் கட்டுகள், இன்னைக்கு பிசாசு எத்தனை பேர் கட்டி வச்சிருக்கிறான் பாரு. அந்த கட்டுகளில் இருந்து நுகத்தடி, எத்தனை பேர் பாவத்தின் நுகத்தடியில் சிக்கி இருக்கிறாங்க. அவரிடத்தில் போய் 4 வார்த்தை சொல்லி ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவது எவ்வளோ பெரிய ஆமென் சிறந்த ஒரு உபவாசம். அல்லேலூயா. அப்போ உபவாசம் இருக்கக்கூடாதா? மத்தேயு 6 அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உபவாசம் இருக்குன்னு சொல்றார். எப்படி? அந்தரங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கேட்கலாம், அப்போ நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு இதை மட்டும் போதுமா? அப்போ உபவாசமே இருக்கக்கூடாதா? உபவாசம் இருக்கணும். நம்முடைய உபவாசம் ஆமென் பரிசேயருடைய கிரியைகளை விட அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா. வேத பாரகர் பரிசேயர் உபவாசம் இருந்தாங்க, செயல் இல்லை. அப்போ உபவாசமும் வேணும். செயல்களோடு உபவாசம் இருந்தால் அந்த உபவாசம் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்கும். ஆமென். நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:20 வீட்டில் போய் வாசிப்பார். நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். வெட்டப்பட்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் துளிர்த்து ஆமென் நமக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை பெருக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் ஆமென் எப்போதும் போதுமையா. ராஜா கரங்களை அசைத்து, உங்க பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே, போதுமையா பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா. பிரசன்னம் தேவ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த உமது சமூகத்தில் ஓடோடி வந்து வாஞ்சையாய் கேட்ட ஒவ்வொரு உள்ளங்கள் வாழ்விலே அந்த சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டப்பா. எல்லா வெட்டப்பட்ட அனுபவங்கள் மாறட்டும். நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. சத்தியத்தை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. விதவைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், நலிந்தவர்களை ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் காயப்படுத்தாதபடி, தேவன் விரும்புகிறபடி ஆண்டவரே கட்டுகள் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் உமது சமூகத்தில் அவங்களை சேர்த்து கொள்ளுகிற அந்த ஒரு வாழ்வு, சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே. ஓ ஆண்டவரே, எங்கள் நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்னீரே. அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் மகிமையின் பிரசன்னம் ஆண்டவர் இந்த 19வது நாளில் இந்த இரவு, இந்த நாள் முடியும் போது ஆண்டவரே, முடிகிற வரையும் நாங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அப்பா உங்கள் மகிமை எங்களை பின்னாலே காக்கட்டும். எந்த ஒரு ஆபத்து ஆண்டவரே, விபத்துகள் நேரிடக்கூடாதப்பா. கோர மரணங்கள் ஆண்டவரே, சடுதியான மரணங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி இந்த சபையை நீர் முது மகிமையினால் வேலையடைப்பீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் வாழ்விலும் ஒரு சுக வாழ்வு துளிர்க்கட்டும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.